வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் கூட ரியாஸ் கருணா அவர்களின் அற்புதமான பதிவு தான் பார்க்க போகிறோம். என்னைக்காவது மருத்துவமனையில் காத்திருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தோன்றும் அப்படின்னு வந்துட்டு இப்போ யோசித்து பார்ப்பீங்க. அவர் அப்படியே நம்ம அருகில் நடக்கிற நிகழ்வுகள் மாதிரியே எழுதியிருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான அந்த பதிவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இதோ மருத்துவமனை காத்திருப்பு அறைக்குள் நுழையலாமா? மருத்துவமனை காத்திருப்பு அறைகள் அப்படிங்கிறது பூமியில மனிதர்களுக்கு வழங்கப்படும் ஒரு முன் தண்டனை முகாம் அப்படின்னு ரியாஸ் கரனா சொல்றாரு. அங்க நுழைஞ்சதுமே நமக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு கொடிய வியாதி தொற்றிக் கொண்டதை போல ஒரு பிரமை நமக்குள்ளார வந்துடும். நம்ம சுற்றிலும் அமர்ந்திருக்கும் மனிதர்களை பார்க்கும்போது நம்ம மூளை தானாவே அவர்களுக்கு விசித்திரமான நோய்களை அப்படியே கற்பனை செஞ்சு ஓட்டிடும். நம் வலதுபுறம் அமர்ந்து தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கும் அந்த முதியவரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் தொண்டைக்குள்ளார ஒரு பழைய விசைப்பந்து சிக்கி இருக்கிறது போலவே நமக்கு தோன்றும். அப்புறம் நமக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் அந்த பெண்மணியோ தனது மருத்துவ பரிசோதனை முடிவுகளை ஏதோ துப்பறியும் நாவலைப் போல தீவிரமா படிச்சுட்டு இருப்பார். வரவேற்பறையில அமர்ந்திருக்கும் செவிலியரை பார்த்தீங்க அப்படின்னா, சொர்க்கத்தோட வாசல்ல நின்னுக்கிட்டு பாவ புண்ணியங்கள கணக்கிடும் தேவதை போலவே முகத்தை எப்போதும் இறுக்கமாவே வச்சிருப்பாங்க. அவர் நம்ம பெயரை உச்சரிக்கும் தொனியிலேயே, நமக்கு இன்னும் சில நாட்கள் தான் மிச்சம் இருக்கு போல அப்படிங்கிற செய்தியை அவர் மறைமுகமா சொல்வதாகவே நமது மனம் பீதி அடைஞ்சுட்டே இருக்கும். அங்குள்ள மேசையில வீசப்பட்டிருக்கும் 5 வருடங்களுக்கு முந்தைய பழைய வார இதழ்கள புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, அது இன்னொரு பெரிய சித்திரவதையா இருக்கும். அதில இருக்கிற பழைய அழகு குறிப்புகள படிக்கும்போது, நம்ம முகத்தில திடீர்னு தோன்றிய சுருக்கங்களுக்கு காரணமே, இந்த மருத்துவமனையின் ஏசி காற்று தானோ! அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாமளே வந்துடுவோம். சரி, காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம் கற்பனை குதிரை அப்படியே தறிக்கெட்டு ஓடும். நாம வெறும் லேசான தசை பிடிப்புக்காக தான் நம்ம அங்க போயிருப்போம். ஆனா, நம்ம மூளையோ நமக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போவதாக ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதையை எழுதிக்கிட்டு இருக்கும். மருத்துவரோட அறைக்கதவு திறந்து ஒவ்வொரு நோயாளியாக வெளியே வரும்போது, அவங்க முகத்துல இருக்கும் சோகத்த பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கே வியர்த்து கொட்டிடும் போங்க. உள்ளே மருத்துவர் நோயாளிகள சோதிக்கிறாரா? இல்ல அவர்களோட சொத்துக்கள தம் பெயருக்கு எழுதி வாங்குகிறாரா? அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு வலுத்து போயிருக்கும். எப்போது நம்ம பெயர நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்னு காத்து காத்து கடைசியில நாம என்ன வியாதிக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிறதே மறந்து போயி, அங்குள்ள பிளாஸ்டிக் நாற்காலியோட 4ஆம் தலைமுறை உறவுக்காரன போல ஐக்கியமாயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீங்க தான் அப்படின்னு செவிலியர் அழைக்கும்போது, ஏதோ மரண தண்டனை மேடைக்கு செல்லும் தியாகிகளைப் போல மிக கம்பீரமாக பெருமூச்சு விட்டபடியே எழுந்து நடப்போம். சரி, இப்ப உங்களுக்கு எப்படி மருத்துவமனை அனுபவம், அங்க காத்திருந்த அனுபவம் இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இந்த பதிவ ரொம்ப சுவாரஸ்யமாக வழக்கம் போல எழுதியிருந்தாங்க. ரியாஷ் கொரனா அவர்கள். ரொம்ப அற்புதமான இந்த பதிவை வாசித்ததில் பெருமகிழ்வு. இப்படியான அடுத்த சுவாரஸ்யமான பதிவோடு நான் வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.